Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான ஆரோக்கியமான மொறு வாழைப்பூ பக்கோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். யூசுவலா நம்ம வாழைப்பூல வடை செய்வோம். இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு பாருங்க. நல்லா கிறிஸ்பியா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த சில்லுன்னு இருக்க கிளைமேட்டுக்கு சூடா ஒரு கப் காஃபி இல்ல டீ வச்சிட்டு இந்த வாழைப்பூ பக்கோடா சுட சுட செஞ்சு சர்வ் பண்ணி பாருங்க. சூப்பரான காம்பினேஷன். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சுத்தம் பண்ணி எடுத்துக்கக்கூடிய வாழைப்பூவை ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. அடுத்தது நீல வாக்குல கட் பண்ண வெங்காயம், பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 1. அடுத்தது 2 கொத்து கருவேப்பிலை பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். இஞ்சி துருவி சேர்த்திருக்கேன். நீங்க வேணும்னா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். தனி மிளகாய் தூள் வேண்டாம் அப்படின்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு. எந்த கப்ல கடலை மாவு எடுத்துக்கிட்டோமோ அதே கப்ல அரை கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் தூள் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்தது 1 குழிக்கரண்டி அளவுக்கு, சின்ன குழிக்கரண்டி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வரும். நல்லா சூடான எண்ணெயை கலந்துட்டு அதுக்கப்புறமா அது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இந்த பக்கோடாவுக்கு மாவு ரெடி பண்ணுற அளவுக்கு பண்ணிக்கணும். பாருங்கள், ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா பஜ்ஜி போல் ஆகிடும். இப்போ நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம அதில் உதிர்த்துட்டோம் அப்படின்னா பக்கோடா ரெடி ஆகிடும். 1 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுருங்க. அடுத்தது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக குக்காய் வந்திருக்கு பாருங்கள். நல்லா மொறுன்னு இருக்குது. பார்க்கும்போதே நம்ம எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா பக்கோடா எண்ணெய் கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சூடான எண்ணெய் சேர்த்துருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், மொறு வாழைப்பூ பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.